டே 20 ப்ளாக் பார்க்கலாமா? வணக்கம் மக்களே. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகணுமென்று ஒரு பிளான். ஸோ வெளுக்கிட்டாச்சு. பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் பைக்கில் நிலைமையை பாருங்க. பிச்சு பிச்சு வச்சுக்கிறான். திடீரென்று ஸ்டார்ட் வராம விட்டுட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 10:15. ஆனால் பைக் தேர்ந்து முடிஞ்சது 12 மணி ஆயிட்டு. அப்புறம் பசிக்கு நாங்கள் வந்த இடம் தான் லேயத்ரி ரெஸ்டாரண்ட். ஸோ அடுத்தது 1:30 ஷோ தானே. ஸோ அதை மட்டும் வெயிட் பண்ண இல்லாத சாப்பிட்டு போகும்னு சாப்பிட வந்துட்டேன். ஸோ முதலும் சாப்பிட்டேன் நான். ஸோ அதே மாதிரி இருக்குமென்னு நினைச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓகே. ஸோ சாப்பிட்டு கொண்டுன்றதுல நேரம் போயிட்டது. ஓடி போய் படத்தை பார்த்தா படம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு மக்களே. நீங்கள் எல்லாம் படம் எப்போ பார்த்தீங்கன்றக்கா கமெண்ட் பண்ணுங்க. நார்மலாக லீக் ஆகிருக்கும். அப்போவே பார்த்துருப்பீர்கள் எல்லாரும். நானெல்லாம் தீவிர விஜய் ஃபேன். தியேட்டரில் பார்க்கணுமெண்டே வெயிட் பண்ணான் மக்களே. பட் யாருமே வரலை படம் பார்க்குறதுக்கு. எல்லாரும் பார்த்துட்டாங்க. தாங்க பார்த்துட்டோம்னு எவனுமே வரையலை. படம் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகு தான் படம் பார்க்க வரேன். இப்படி ஒரு விஜய் ரசிகனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கே கவலையாக இருக்குது மக்களே. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த படம் வேறு லெவல். அப்புறம் 3 மணித்தியாலம் படம் செமையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ள நம்மளோட வளமையான வேலை தான் மிளகாய் வைக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதை வந்து வச்சுட்டு வீட்டை வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன் மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னடா இப்போ போஸ்ட் போட்டால் இப்போ ரீல்ஸ் போடுறான்னு பார்க்க ஆல்ரெடி 2-3 நாளாக நான் வீடியோ போடலை. ஸோ சேர்த்து எடுத்த வீடியோ தான். ஸோ ஓகே மக்களே, எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லடா சொல்கிறாயே இல்லையே என்று பார்த்துக்கோ. நான் 94 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணான். இப்போ டே 20 89 கிலோ. ஓகே மக்களே, பாய்.